ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் பேட்ஸ். இன்னைக்கு கூட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம லவ் பேர்ட்ஸ் அப்டேட் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி நம்ம லவ் பேர்ட்ஸ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பேர் என்ன நிலமை இருக்குன்னு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் என்னென்ன பேட் என்னென்ன நிலமை இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா நிறைய திருப்பங்கள் இருக்கும். என்னென்னா நிறைய பேட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பண்ணியிருக்கோம். அதே நம்ம ஃபார்மில் பேட்ஸே அங்கிட்டு இங்கிட்டுமா மாற்றி போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். போன வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஃபஸ்ட்டு கேஜில் பார்த்துலாம். கேஜில் போன அப்டேட்டில் பார்த்திங்கன்னா 2 பேர் போட்டிருந்தோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேர் தான் இருக்குது. ஏக்கு இந்த ஒரு பேர் போட்டுக்கணும், இந்த ஒரு பேர் எக்கு வச்சோடனே அந்த ஃபீமேல் இன்னொரு பேரோட ஃபீமேல் பார்த்திங்கன்னா இந்த பானையில் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த பேர் பார்த்திங்கன்னா மாற்றியாச்சு. எதில் கிடக்கு அப்படின்றத வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பெட் ஷாப்பில் வாங்கியிருந்தோம். ஃபீமேல் மேல் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட தான் இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 5 ஏக்கு வச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கிளச் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 5, அதாவது ஒரு ஏக்கு கீழே பார்த்துருப்பீங்க, 6 ஏக்கு வச்சிருந்துச்சு. டோட்டலாக 1 கீழே விழுந்துருக்கு. அது என்ன பிரச்சனை தெரியல, வெளியில் தள்ளி விடுச்சு அந்த எக்கு ஹேட்ச் ஆகுமா ஹேட்ச் ஆகாதா அப்படின்னு நெக்ஸ்ட் அப்லோடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் அப்லோட் வந்து 1 வீக் 1 டைம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நெக்ஸ்ட் அப்லோட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் என்ன நாம இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஜ். இந்த செகண்ட் கேஜில் ஒரு 6 பேட் இருக்குது. 6 பேட்னா ஒரு மேல் மட்டும் அடல்ட் இருக்கும். எதில் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம 12வது கேஜில் உள்ள மேல் தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இந்த எக்கே வைக்கல, பேரே ஆன மாதிரி தெரியல. அதனால் அந்த 12வது கேஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேல் புதுசாக போட்டிருக்கோம். அதே நீங்கள் வீடியோவில் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம செமிடல்ட்லேருந்து நம்ம பேர் ஆக்கி நம்ம ஃபார்முக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு 2 பேர் செட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் இன்னும் செமிடெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு அப்லோட் நம்ம பண்ணச்சில் இது பேர் போட்டுருவோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு வந்து அடல் ஸ்டேஜுக்கு எல்லா பேடும் வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்லோடில் இது வந்து கேஜ் மாற்றி விட்டுறலாம் அப்படின்னா. செகண்ட் கேஜில் நம்ம வந்து பேர் ரெகுலராக போடுவோம். எதுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஜ் நம்ம ப்ரீடிங் காண்டி தான் வச்சுருக்கோம். இப்போதைக்கு பேர் நம்மள்ட்ட கம்மியாக இருக்கிறனால தான் நம்மள்ட்ட பேட் சிங்கிள் பேடை போட்டு வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 3வது கேஜி பார்த்துலாம். 3வது கேஜிலேயும் ஒரே ஒரு பேர் இருக்குது. இது வந்து சிக்கில் இருக்குது. எத்தனை சிக்கு இருக்குன்னு உள்ளே பார்த்துலாம். பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, மேல் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் அண்ட் எல்லோ கனெக்ட் பண்ணி வரும். இது வந்து நல்ல ஒரு பேர் தான். இந்த கேஜில் 2 பேர் போடலாம். இப்போதைக்கு ஒரு பேர் தான் இருக்குது. இன்னொரு பேரும் இதில் செட் பண்ணி நம்ம போடணும். எத்தனை சிக்கு இருக்குன்னு உள்ள பாருங்கள். ஃபைனலாக 5 சிக்கு இருக்குது. இதில் 2 வந்து ஸ்பேங்கில் கனெக்ட் பண்ணி வந்திருக்குது. 2 சிக்கு இப்போ வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸ்பேங்கிள்னால் தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தெரில அப்படின்னா நான் ஸ்பேங்கிள் என்ன அப்படின்ற மாதிரி நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸ்பேங்கிள்னால் ப்ரீடருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த ரெக்கையை ஷேர் பண்ணி வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது கேஜில் என்னென்ன பார்த்தலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய மாற்றிருக்கோம் அப்படின்னு. இந்த ஃபீமேல் லாஸ்ட்டில் நிற்கல. அது பார்த்தீங்கன்னா 17வது கேஜில் நம்ம வந்து ப்ரீடிங் போட்டிருந்தோம். அதாவது நம்ம பேர் ஆகிறதுக்கு போட்டிருந்தோம். ஒரு க்ரீன் கலர் மேல் போட்டிருந்தோம் அதுக்கு. பட் அது வந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை, பேரும் ஆன மாதிரி தெரில. அதனால் அந்த லாஸ்ட்டில் நிற்கிற மேல் பிளாக் தான் அதுக்கு வந்து இப்போ பேருக்கு போட்டிருக்கோம். இந்த 4வது கேஜில் ஆல்ரெடி நம்ம ரெகுலராக போயிட்டுருக்கிற பேர் பார்த்திங்கன்னா சிக்கி ஆச் ஆகிட்டாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ரெக்கை இன்னும் வரைக்குமே முளைக்கல. பட் இது வந்து ப்ரீடிங் நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. மேல் பார்த்திங்கன்னா வெளியே நின்று பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேயே தான் அதோட மேல் பேர் நல்லா எக்கி வச்சு சிக்கும் ஆச் ஆச்சு. எத்தனை சிக்கி ஆச் ஆகுது நெக்ஸ்ட் அப்லோடில் ஃபைனலாக பார்த்துலாம். இன்னொரு பேரும் பானை கட்டி விட்ருக்கு. பட் இன்னும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. பேரானால் நான் வந்து அடுத்த அப்லோடில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5வது கேஜில் நார்மலாக நம்ம சொல்ல வேணாம். அதுலேயும் நல்ல ஒரு ப்ரீடிங் தான் போயிட்டுருக்குது. எல்லோ கலர் வந்து ஃபீமேல், மேல் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ வந்தால் அந்த வான ஊதா கலரு. முகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மேக் பண்ணி வரும். நல்ல ஒரு பேர். இது நல்ல ஒரு ரிசல்ட் நம்மள்ட்ட கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எத்தனை சிக்கு நான் உள்ளே போய் காட்டுற மாதிரி பானைக்குள்ளே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோ இதை நீங்கள் பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல்லைக்கான தொட்டு மறக்காமல் ஆளில் போடுவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் சொன்னேன் இல்லையா, 3 சிக்கு வந்து உள்ளே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 சிக்கு ஸ்பேங்கில் மேக் பண்ணி தான் வந்திருக்கு. நம்மள்ட்ட இந்த சிக்கெலாம் சேல்ஸ்லாம் இருக்குது. ஸ்பேங்கில் வந்து நீங்கள் பெட் ஷாப்பில் வாங்கினா ரேட் அதிகமாக வரும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் அவுட் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து இதை நெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், ஹேண்ட் ஃபீட் பண்ணுற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னாலும் நான் வந்து நெக்ஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து சேல்ஸ் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து நம்பர் கொடுக்கேன், நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம். தூத்துக்குடி அப்படின்னா நானே வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெளியிலனா பஸ்ஸில் போட்டு வர மாதிரி இருக்கும். மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்கு பேட்ஸ் வேணும்னா. அதுபோல் நம்ம நார்மல் லவ் பேர்ட்ஸுமே சேல்ஸில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக சேல்ஸில் இருக்குது. அது வந்து நம்ம சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சீக்கிரமே நீங்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேட்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து பெட் ஷாப்பில் போய் சேல்ஸ் பண்ணிடுவேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து ஃபுட்டு வந்து நம்ம கை காசு போடுற மாதிரி இல்லை. அதனால் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு தான் ஃபுட்டு வாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6வது கேஜி என்னெல்லாமே பார்த்துக்கலாம். 6வது கேஜில் உள்ள பேர் சொல்ல வேணாம், இவங்களும் ரெகுலராக ப்ரீடர் தான். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 3 சிக்கு இந்த கிளச் வந்து ஆச் ஆகிருக்கு. இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உள்ள கிடக்கு. மேல் பார்த்தீங்கன்னா வெளியே நினச்சி பார்த்தீங்கன்னா அதே கலர் மேக் பண்ணி தான் மேல். அதுக்கடுத்து இன்னொரு பேரும் வெளியே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்குது இந்த கேஜில். இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இந்த க்ரீன்னா இதுவும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. அடுத்த கிளச்சும் எக் வச்சு இவங்களும் சிக்கு ஆச் ஆகிட்டாங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா வெளியிலே வராது. சிக்கு ஆச்சாலும் சரி எக் வச்சதுக்கப்புறம் அவ்வளோவா வெளியிலே வராது. ஃபீட் எடுக்க மட்டும் தான் வெளியில் வரும். நம்ம மொபைல் கொண்டு போனால் படக்குன்னு பானைகளை போய் உட்காந்துக்குருவாங்க. அதனால் கொஞ்சம் ரேர் தான் வீடியோ எடுக்கிறது. நெக்ஸ்ட் அப்லோடில் எத்தனை சிக்கு ஆச் ஆகுது
ஆகுதுன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். 6வது கேஜி நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 7வது கேஜிலையும் ஒரு திருப்பங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஃபீமேல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிளாக் கலர் மேலுக்கு. அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே நம்ம வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டோம். நம்ம சிக்கு கேஜில் கிடக்கு ஃபீமேல் மேல். அந்த ஃபீமேலுக்கு ஆல்ரெடி மண்டையில் கொஞ்சம் முடி கம்மியாக இருக்குது அப்படின்னு போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போவும் அந்த முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. சரி, அதை வந்து நம்ம ரெஸ்ட்டில் விட்டுலாம் அப்படின்னு தான் சிக்கி கேஜில் கிடக்கு. சீக்கிரமே அது வந்து என்ன பண்ண போகிறோம் நான் வந்து அடுத்த அப்லோட் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் இந்த ஃபீமேல் ஒயிட் கலர் எங்கே உள்ளதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 14வது கேஜில் இந்த ஃபீமேல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 சிக்கு நெக்ஸ்ட் பண்ணி விட்டுச்சு. அண்ட் 4வது சிக்கா ஒரு சிக்கு பானைக்குள்ளே இறந்து போச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த கேஜ் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். கீழே வந்து பூனை வந்து கொஞ்சம் தொல்லை பண்ணனால தான் அது வந்து இந்த சிக்கை வந்து இறந்து போச்சு லாஸ்ட் சிக்கு. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 8வது கேஜில் 7வது கேஜில் போட்டு வச்சுருக்கோம். அது வந்து பேர் ஆகிட்டுனா நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோடில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து நம்ம 8வது கேஜி பார்த்துலாம். 8வது கேஜிலையும் ஒரு பேர் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. இதில் 2 பேர் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ரீசெண்டாக டோரு டேமேஜ் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த நம்ம செவுறு போடச்சில் பக்கத்தில் செவுறு போடச்சில் மாற்றச்சில் டோர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த டோர்லாம் ரிப்பேர் பார்த்து டோர்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு பேர் கிடக்கு. இப்போதைக்கு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் கிடக்கு பானைக்குள்ளே. அது போக 2 சிக்கு உள்ளே இருக்குது. இது போக 2 சிக்கை நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணி விட்டாச்சு. ஃபைனலாக 4 சிக்கு ஆச் ஆச்சு. இவங்களுக்கான மேல் பார்த்தீங்கன்னா இவங்க தான். கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்ட்டு. இதே கலரில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இந்த ஒரு மேல் தான் இருக்குது. அதனால் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம வந்து வச்சுருக்கோம். ப்ரீடிங் தான் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம 9வது கேஜி பார்த்தலாம். 9வது கேஜியில் நான் ஒரு பேர் போட்டிருந்தேன் லவ் பேர்ட்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கு கிடக்கு. அதாவது ஆஃப்ரிக்கனோட சிக்கு வந்து நெக்ஸ்ட் ஆனது வச்சுருக்கோம். இந்த ஆஃப்ரிக்கன் சிக்கு வந்து நம்மளே வச்சுக்கலாமா, இன்னும் சேல்ஸ் பண்ணலாமான்னு முடிவு இன்னும் எடுக்கல. பட் நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு மைண்ட் செட் சொல்லுது. பட் நம்ம வந்து கேஜ் வந்து ஒன்றும் இந்த அளவுக்கு இல்லாதனால நம்ம அந்த சிக்கை வந்து என்ன பண்ண போகிறோம் நான் நெக்ஸ்ட் அப்லோடில் சொல்கிறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த 10வது கேஜியில் உள்ள பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரீடிங்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இன்னும் எக் வைக்கல, ப்ரீட் ஆகிடுச்சு. பாக்ஸுக்குள்ளே போய் பாக்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு சீக்கிரமே எக் வச்சிரும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்லோடில் கண்டிப்பாக எக் வச்சிரும். நெக்ஸ்ட் அப்லோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் மறுபடியும் சொல்கிறது அதான். நெக்ஸ்ட் அப்லோட்னா நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான தொட்டு மறக்காமல் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வச்சிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நம்ம ஹீரோ பார்த்தலாம். ஹீரோனாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். மேபி இந்த 11வது கேஜியில் பார்த்தீங்கன்னா நான் ஃபீமேல் போட்டு எக் வச்சு சிக்கு அப்புறம் சிக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீமேலை மாற்றிடுவோம். அந்த பிரச்சனை ரொம்ப 3 கிளச்சாக போயிட்டுருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். மறுபடியும் அதே மாதிரி தான் பிரச்சனை ஆகிடுச்சு. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 5 சிக்கு வந்து கேட்ச் ஆச்சு. 5 சிக்கு நல்லாவே ஃபீட் பண்ணிச்சு மேலு. ஆனால் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதே சேட்டை மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கை வந்து நல்லா ஃபீட் பண்ணி அந்த சிக்கோட க்ரோத்தை வந்து கொத்தி பிளட் ஆக்கி வச்சிருது. ஆல்ரெடி இப்போ நான் வந்து இப்போ நம்ம கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கிறனால நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வெளியில் நெக்ஸ்ட் பண்ணி விட்ருவேன். ஏக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிக்கு மட்டும் பிளட் ஆகிருக்கும். ஏன்னா நான் லைட்டாக கொத்துச்சிலே வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அந்த சிக்கை பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அந்த பேக் சைடு க்ரோத் சைடு அந்த ரெக்க சைடுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் வந்து கொத்தி வச்சுருக்கேன் அந்த ஃபீமேல். அந்த ஃபீமேல் வீடியோ லாஸ்ட்டு காட்டுறேன். அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கு கேஜில் கிடக்கு. அதுக்கான மேல் பார்த்தீங்கன்னா தனியாக விட்டுருக்கேன். தனியாக வந்து மேல் ஃபீட் பண்ணிடுமான்னு நீங்கள் வந்து கேட்காதீங்க. நான் ஆல்ரெடி பழைய வீடியோவும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். மேல் தான் 5 சிக்கு 4 சிக்கு 6 சிக்கு ஒரு வாட்டி காப்பாற்றுச்சு. இந்த கிளச்சு 5 சிக்கு இருக்குது. எத்தனை சிக்கு வந்து மேல் ஃபீட் பண்ணி காப்பாற்றுதுன்னு வீடியோலே பார்த்துலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12வது கேஜி. நான் 12வது கேஜின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு பேரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதாவது 1வது கேஜியில் அந்த 1வது கேஜியில் உள்ள ஃபீமேல் தான் இதில் கிடக்கு. நம்ம ரீசெண்டாக பெட் ஷாப்பில் ஒரு 3 ஃபீமேல் வாங்கியிருந்தோம். அதில் 1 ரீவே பண்ணியாச்சு. பட் 2 ஃபீமேல் நம்ம இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா 1வது கேஜில் கிடக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த 12வது கேஜி கிடக்கு. இப்போ தான் ஆனால் இதுக்கான மேல் பார்த்தீங்கன்னா வேறு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 12வது கேஜியில் இப்போ தான் பாட்டு பிடிச்சிருக்கு. இன்னும் ப்ரீட் ஆகலை. பட் பேர் ஆகிடுச்சு. சீக்கிரமே எக் வச்சிரும். நான் நெக்ஸ்ட் அப்லோடில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு. 13வது கேஜி எக்கிறத பார்த்துக்கலாம். 13வது கேஜில் உள்ள ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா க்ரீன் தான். அதுக்கு பார்த்திங்கன்னா மேலும் அதே கலர் ப்ளூ கலர் மேக் பண்ணி தான் வரும். கோபால்ட் ப்ளூ தான். இதுவும் பார்த்திங்கன்னா எக் வச்சிருச்சு. ஃபைனலாக 5 எக் வச்சிருக்கு. இந்த மொபைல் குவாலிட்டி என்னென்னா டார்ச் லைட் போட்டு கொஞ்சம் ஹையில் வச்சுருந்தேன். அதனால தான் அந்த பேர் ஃபீமேல் வச்சுன்னா ஒழுங்காக தெரில. க்ரீன் தான் ஃபீமேலு. இது வந்து 5 எக் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் எக்கு வந்து ஏச் ஆகுதா இல்லை இன்னொரு வீக் ஆகுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இன்னொரு வீக் ஆகும். நான் வந்து அடுத்த அப்லோட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்த 14வது கேஜி 15வது கேஜி அப்புறம் 14வது கேஜியில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 16வது கேஜிலையும் நல்ல ஒரு சிக்கெலாம் போட்டு வச்சுருக்கோம். அதாவது ரொம்ப கம்மியான சிக்கை போட்டு வச்சுருக்கோம். இவ்வளோ தான் இன்றைக்கான நம்ம ஃபார்ம் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அப்லோடில் கண்டிப்பாக வந்து என்னென்ன நிலைமைன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹோம் அப்டேட் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கு கேஜி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டார்டிங்லேருந்து 2வது நிற்கி பார்த்தீங்களா, அதான் நம்ம ஹீரோ உள்ள பேர். அதாவது 11வது கேஜியில் உள்ள பேர். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா தனியாக போட்டுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதான் அந்த ஃபீமேலு. சிக்கு கேஜில் கொஞ்சம் அடல்ட்டும் உள்ள கிடக்கு. நான் வந்து அடுத்த அப்லோடு சிக்கு கேஜை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எதெல்லாம் சேல்ஸ் பண்ண போகிறோம்னு அடுத்த அப்லோடு சொல்கிறேன். ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் டிஸ்லைக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமே வந்துடும் நெக்ஸ்ட் அப்லோடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.